ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்ருதிஸ் டைம். இன்றைக்கி எங்கள் கோயில் திருவிழாக்கு போகலாமா? இந்த கோவில் பார்த்திங்கன்னா குரோம்பேட்டில் படவேட்டம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. இங்கே வருஷம் இந்த திருவிழா நடக்கும். 10 நாள் திருவிழா இது. லாஸ்ட்டு 3 நாள் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த சாமி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம். நான் காலேஜ் சேர்ந்து 1 மந்த் கழித்து தான் எனக்கு தெரியுமே இங்கே இந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் படவேட்டம்மன். இது படவேட்டம்மனில் 2வது முக்கியமான ஸ்தலம். ஃபஸ்ட்டு ஸ்தலம் பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஆரணின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் அங்கே போயிட்டு எங்கள் அம்மா இந்த 1 மந்த் கழித்து தெரிஞ்சோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சே நம்மளால் போய் பார்க்க முடியலையே, ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா எங்களுக்கு 1 மந்த் கழித்து தெரிஞ்சோடனே நாங்கள் ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஆகிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு போயிட்டோம். ஏன்னா அந்த 3 டேஸ்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 2 சைடுமே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோர்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க. நிறைய செல்ஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் கூட இருப்பாங்க. நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இருப்பாங்க. பார்க்குறதுக்கே ஒரு நல்லா இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நிறைய கூட்டம் இருக்கும், நிறைய க்ரௌட் இருக்கும். எங்கள் அம்மாக்கும் எனக்கும் இது கொஞ்சம் புதுசு தான். ஏன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் தான் இந்த ரூட்லேயே நாங்கள் ரெகுலராக போக ஆரம்பித்தோம். என் காலேஜ் இருக்கிறதுனால நிறைய கடைங்க இருந்தது, மயில் தோகை இருந்தது, நிறைய விற்றுக்கிட்டு இருந்தாங்க காய்ஸ். ஏன்னா எல்லாமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி அண்ட் அஃபோர்டபுளாக இருந்தது. நானும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் உஷாராக கையில் கொடை எடுத்துகிட்டு போயிட்டோம். கொடையை பிடிச்சோன்னே பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் மழை நின்று போச்சு காய்ஸ். என்னடா இது சோதனை அப்படின்னு சொல்லிட்டு லைனாக நாங்கள் மாவு கடை, பூக்கடை, இங்கே போட்டிருக்க பொம்மை கடை எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்குனே நான் போயிட்டு கஷ்டப்பட்டு வேர்த்து வீடியோ எடுத்தேன் கைஸ். கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. முடியல கைஸ். பாருங்கள், மாவு கடையெல்லாம் இருக்குது, அவங்களாம் வச்சுருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் நானும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். அந்த சைடு ரிட்டன் வரும்போது உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். ஏன்னா அங்கே நிறைய செல்ஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழை வர்றதுனால கொஞ்சம் எல்லாத்தையும் மூடி தான் வச்சுருந்தாங்க. நிறைய பேர், நிறைய குழந்தைங்களாம் போனாங்கன்னா எதையும் வாங்காமல் வரமாட்டோம். ஏன்னா நிறைய பொம்மைங்க இருந்தது, நிறைய வளையலுங்களாம். எனக்கு வளையல்னால் ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே கொஞ்சம் ரேட் ஹெவியாக இருந்தது. அதேமாதிரி ஸ்நாக்ஸு, வேர்க்கடலை, சிப்ஸு, அளவே இல்லை கைஸ். நம்ம எதை பார்த்தாலும் வாங்கணுன்ற ஒரு அந்த ஈர்ப்பு வரும் நமக்கு. அதே மாதிரி ஒரு சைடில் பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்லான்னு பார்த்தோம். வீட்டில் இருந்தே வயிறு ஃபுல்லாக போயிட்டதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சாப்பிடலை. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவ்வளோ கடை இருக்குன்றீங்களே, பட் நீங்கள் 2 பேர் எங்கே போகிறீங்கன்னு கேட்கலாம். உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட தான் போகிறேன். இது வரைக்கும் அம்மன் சாமி நேரில் கண்ணை சிமிட்டி பார்த்துருக்கீங்க? காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த பொம்மையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க கைஸ். பாருங்கள், குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா எதை வாங்குறது எது வாங்காமல் போகிறதுனே தெரியாது. நீங்கள் சப்போஸ் வரீங்க அப்படின்னா கையில் ஒரு கட்டப்பையோடு வந்துடுங்க. இதை பாருங்கள் எப்படி விறுவிறுத்துருக்கேன்னு. சப்ஸ்கிரைபை மட்டும் போட்டு விட்ருங்க கைஸ். ஒரு லைக்கும் கூடவே போட்டு விட்ருங்க. நிறைய இருந்தது. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அங்கே இருந்த சாமியை உங்களுக்கு நான் சர்ப்ரைஸாக காட்டுறேன். ஓப்பன் பண்ணலை இன்னும் அவங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ரிட்டன் போகலாம், சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் வாட்ச்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டா பேஜ் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஸ்டா பேஜ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், SN ப்ளூம்ஸ். அந்த இன்ஸ்டா பேஜில் நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு எதனா வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அங்கே பார்த்திங்கன்னா நிறைய யூனிக்கான டிசைன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நெக்லஸ், வளையல், ஆன்டிக் டிசைன்ஸ்லாம் நிறையவே இருந்தது. எனக்கு அந்த மாதிரி ஜுவல்லரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த டைமண்ட்ஸ்னால் நான் கொஞ்சம் பைத்தியம் காய்ஸ். அது என்னன்னு தெரியாது, கல் வச்சதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அம்மா தான் கல் வச்சது வேல்யூ கிடையாது அப்படின்வாங்க. ஓகேம்மா, வேல்யூ இல்லைனாலும் நம்ம அதை வச்சு எதுவும் பண்ண போகிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுவும் பண்ணலை. இவங்க தான் அது. இவங்கக்கிட்ட நம்ம பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதனா வேணும்னா வாங்கிக்கோங்க. நிறைய இந்த குட்டி குட்டி லைட்ஸ்லாம் இருந்தது. நான் அதை அழுத்தி பார்த்தேன். பட் அது பிளாஸ்டிக்ன்றதுனால லைட் கலர் மாறலை. நிறைய பொம்மைங்கள்லாம் இருந்தது. இதை பாருங்கள், இப்போ நான் அழுத்தி பார்க்குறேன்னா அது பிளாஸ்டிக்கு. ஸோ நான் அது இந்த சிலிக்கான் அப்படின்னு நினச்சேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசல்லலாம் மாட்டி வைக்கலாம். கிறிஸ்மஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பரவாயில்ல, கிறிஸ்டின்ஸும் வாங்க. ஏன்னா இது ஒரு திருவிழா. இதை நம்ம இப்போ பார்க்கலன்னா நம்மளால் எப்போ பார்க்க முடியுமோ தெரியாதுல்ல. ஸோ நிறைய ஃபுட் ஸ்டோர்ஸ்லாம் இருந்தது. இந்த பிங்கான்ஸ்லாம் ரொம்ப ரேட்லாம் சீப்பாக இருந்தது. இந்த உப்பு ஜாடிலாம் பார்த்திங்கன்னா 160லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு நான் கேட்ட வரைக்கும். அப்புறம் இந்த ஸ்கூப்லாம் எடுப்பாங்களா, மேஜிக் ஸ்கூப் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்கூப் 100 ருபீஸ். ரொம்ப ஈகராக இருந்தது. இதுதான் காய்ஸ் சொன்னேன். இது இந்த மாதிரி வருஷம் செட்டப் பண்ணுவாங்க. பட் இதே செட்டப் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ அந்த சாமி பார்த்திங்கன்னா அந்த புத்துலேருந்து எழுந்திரிச்சு வரா மாதிரி நான் திடீர்னு பார்க்கும்போது கண்ணு சிமிட்டுது.
அப்புறம் இந்த நம்ம மூச்சு விடும்போது நமக்கு நெஞ்சு மேலே எழும்பி இது பண்ணுறதுலாம் இருந்தது. கருப்பர்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ தான் பூஜையே பண்ணாங்களே. ஸோ நாங்கள் போயிட்டு சாமி கையிலேருந்து தீர்த்தம்லாம் வந்தது கைஸ். அது பார்த்தா பன்னீர் வாசனை ஸ்மெல் ஆச்சு. அந்த ரோஸ் வாட்டர் ஸ்மெல் வந்தது. அதெல்லாம் பார்க்கும் போதே கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் அந்த லைனாக எரியிற நெருப்புலாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சிலிண்டர் கேஸுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேஸ் ஸ்மெல் கொஞ்சம் வந்தது. ஸோ நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த சாமி வந்து மூச்சு விடுறது அதெல்லாம் வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கருப்பசாமிலாம் பார்த்திங்கன்னா குதிரை வந்து காலை ஆட்டுச்சு, சாமி வந்து கண் அசைஞ்சாங்க. அந்த மேலே இருக்க பாம்புலாம் பார்த்திங்கன்னா வந்து டான்ஸ் ஆடிச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்டு அப்புறம் கீழே இருந்த சாமிலாம் பார்த்திங்கன்னா வந்து சாமி மேலே வந்து தானாகவே அபிஷேகம் மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இருந்தது. அந்த வேப்பிலை மரம்லாம் வந்து குலுங்குனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து கைஸ். இன்னொரு பக்கம் பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தா அன்னதானத்துக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் 120 அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்தது. இங்கெல்லாம் வந்திங்கன்னா நல்லா நிறைய வாங்கிட்டு போகலாம். அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா வந்து பேங்கிள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் பேங்கிள் வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் முக்கியமாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த கல்யாண பொண்ணுங்களுக்கு போடுற வளையல், நம்ம சாமிக்கு போடுற வளையல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கே அப்படியே அழகாக அட்ராக்ஷனாக இருந்தது. நல்லா உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து அவங்க இன்ஸ்டா பேஜ் எனக்கு சொல்லலை. ஸோ சாரி. இன்னும் அடுத்த வருஷம் அவங்க போட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக அவங்களோட இதை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன். யூ கேன் பை ஃப்ரம் தெம். அண்டு இந்த கல்லில் கடாய், இந்த மெஹந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போனோடனே அப்படியே அந்த இங்கு ஸ்மெல் அப்படியே ஒரு பீர்னு ஒன்று அடிச்சுது. அப்புறம் இன்னொரு ஸ்டால் இதே மாதிரி போட்டிருந்தாங்க. இவங்க ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களாம். இவங்களோடது போஸ்டர் வந்து நான் உங்களுக்கு கிளாஸில் காமிச்சிருப்பேன். இவங்ககிட்ட இருக்கிற அந்த யூனிக் டிசைன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த செயினில் இருக்கட்டும், அந்த பேங்கிள்ஸ், அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்களோடது வந்து பார்த்திங்கன்னா இதோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இவங்களதில் வந்து எனக்கு நம்பர் தெரியல. ஸோ சாரி, என்னால் கிளியராக எடுக்க முடியல. நீங்கள் அதை போட்டு அந்த யூடியூப் நேம் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் ஜோசியம். 2 பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் கேட்டு முடிச்சுட்டு இப்போ பர்சன் 50 ருபீஸாக ரொம்ப ஈகராக இருந்ததுன்னு சொல்லிட்டு போய் காதில் வச்சேன். பார்த்தா ஒன்றுமே கேட்கல. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அது ஒரு நம்பர் ஒன்று சொல்லிச்சு. நம்பர் சொல்லிவிட்டு என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் எத்தனை வயசு வரைக்கும் இருப்பேன் எல்லாமே சொல்லிச்சு. அதில் வந்து 1-2 குட் கரெக்டாக இருந்தது. அது சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீதி வந்து கரெக்டாகவே இருந்தது. ஸோ இட் வாஸ் குட். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் டைரெக்டாக கோயிலாண்ட போயிட்டு அங்கே போனால் சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டே நாங்கள் வந்து பாட்டு கேட்குறதுலாம் இருந்தது. அவங்க பாட்டு பாடிட்டு இருந்தாங்க லைவாக. அந்த பாட்டு பாடினது பார்த்திங்கன்னா அந்த விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு உண்மை அந்த சாங் வந்து இப்போ இவங்க பாடுற சாங் வந்து எனக்கு பிடிச்ச சாங்கு, எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும். அந்த சாங் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு உண்மையாக அவங்க வந்து பாடினாங்க. அந்த ரியல் வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருந்தது. நிறைய பேர் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் ஏன் அங்கே உட்காரலைன்னா மழை பெஞ்சு அப்போ தான் கொஞ்சம் ஈரமாக இருந்தது. நான் போட்டுட்டு போயிட்டது லைட் கலர் ட்ரெஸ். ஸோ நான் உட்காரல. இப்போது ஓகே, பார்த்தது போதும், நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். D2 ஆஃப் திருவிழா. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா போனோடனே ஃபஸ்ட்டு பாட்டு தான் பார்த்தோம். ஏன்னா அது வந்து என்ட்ரன்ஸ்லேயே பாட்டு தான் பாடிட்டுருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இவர் பாடினதை கேட்டுட்டு எங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் ஸ்பீக்கர் பக்கத்துலேயே நின்றனால ஹார்ட் பீட் வந்து லப்டப்புன்னு நம்ம பக்குன்னு போயிடுச்சு. அதனால நாங்கள் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா சாமி இந்த சைடும் வச்சுருக்காங்க. போன இயர் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த இயர் தெரிஞ்சதுனால நாங்கள் கொஞ்சம் ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணி கொஞ்சம் குனிஞ்சு நெளிஞ்சு வளைஞ்செல்லாம் போய் சாமியை போய் பார்த்தோம். பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே இதுவாக இருந்தது. அந்த தெரு ஃபுல்லாகவே பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு நல்ல ஒரு வைபோடு இருக்கும். போனோடனே பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. கருப்பசாமி ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது கைஸ். சாமி கண்ணை சிமிட்டுறதும் இதெல்லாம் பண்ணது யாருன்னு நான் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச அங்கிள்ஸ் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதோ மேலே நிற்கிறாங்க. அவங்களோட ஃபுல் கேங் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இருந்த 2 பேரை வச்சு நான் வீடியோ எடுத்துட்டேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த சாமி வந்து மூச்சு வாங்குற விதம், அப்புறம் அந்த சாமி வந்து கண்ணை சிமிட்டுற விதம், அந்த நாக்கை வந்து நெளிய வைக்கிற விதம், அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. பார்க்க வந்து கூஸ் பம்ஸ் எகிரிச்சு அந்த மியூசிக்கும் அந்த இதுக்கும். கருப்பசாமிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்தார். அப்புறம் கீழே வந்து அம்பாள் வந்து அம்மியில் வந்து மஞ்சள் இல்லைன்னா வேப்பிலையோ அரைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த வேப்ப மரம், சாமி ஆடுறவங்க எல்லாமே அந்த பூசாரி முதற்கொண்டு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அது இட் வாஸ் குட் எஃபெக்ட் டு see it. அந்த எஃபெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல பலன் ஒன்று கிடைக்கும் கண்டிப்பாக. எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் மேலேருந்து பேப்பர்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பேப்பர் விடுறதுலாம் பார்க்குறேன். அது வந்து ஒரு ஷவர் மாதிரி இருந்தது, கலர்ஃபுல் ஷவர் மாதிரி இருந்தது. இட் வாஸ் குட்.
அப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்துட்டு சாமியெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அந்த லைட்னிங் லிங்கம்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே வந்து வேண்டுதலும் இருக்கும் கைஸ். அந்த குங்குமத்தை அழைக்கிற குங்குமத்தை எடுத்து நம்ம வந்து வேண்டுதலுக்கு வச்சுக்கலாமா. அண்ட் D3 ஆஃப் திருவிழா நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா ஃபயர் இன்ஜின் வண்டிலாம் வந்தது. ஏன்னா இன்றைக்கி வந்து தீ மிதிப்பாங்க. அதுக்கு முன்னாடி 2 days பார்த்திங்கன்னா வந்து அலகு குத்திட்டு தீச்சட்டி எடுப்பாங்க. நாங்கள் அதை பார்க்கல, மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து ரொம்ப லேட் நைட் ஆகிடும்ன்றதுனால. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபயர் இன்ஜின் வண்டிலாம் வந்துட்டு போயிருக்கோம். சண்டை மேலெலாம் வச்சுருந்தாங்க. பட் போன வாட்டி சண்டை மேலே வச்சாங்களான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வைக்கலன்னு நினைக்கிற போன வாட்டி. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து இவங்க மத்தியானமே வந்து எரிய வச்சுட்டாங்க. இப்போ வந்து அந்த நெருப்பை வந்து கழிச்சிட்டு இருந்தாங்க. அது கழிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கும்பம்லாம் ரெடி பண்ணாங்க. அந்த 3 ஐயருன்னு நினைக்கிறேன், 3 சாமிங்க வந்து அந்த கும்பத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த 4 மூலைக்கும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் இது பண்ணுவாங்களாம். அதே மாதிரி இந்த கோவிலில் நடக்கிறதுக்கு வந்து மெயின் பழவேட்டம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மண் எடுத்து மாலை போட்டு அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மனை வந்து வடிவிப்பாங்களாம். வடிவிச்சிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கறி இருக்குது தெரியுமா, இப்போது அவங்க வந்து கலைச்சாங்களே அந்த சாக்கோல்ஸ், அதை வந்து சுட சுட எடுத்துகிட்டு போய் ஈரத்துணியில் எடுத்துகிட்டு போய் சாமி மடியில் வந்து கட்டி வைப்பாங்களாம். இந்த 4 மூலையிலையும் வந்து பூசணிக்காய் வச்சு சுற்றி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் காய்ஸ். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நெருப்பெல்லாம் வந்து நல்லா கலைச்சி ஒரு ரெடியாக வச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த மேளம்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சாமி வெளியில் வந்த பிறகு தான் ஆரம்பிப்பாங்களே. சாமி வெளியில் வந்து ஊரில் போய் அந்த குளத்தங்கரையாண்ட போய் பார்த்துட்டு திரும்பவும் ரிட்டன்லேயே சாமி வந்து இங்கே வந்து நிற்கும். ஸோ சாமி வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து எங்களை தாண்டி தான் போனோம். ஏன்னா நாங்கள் வந்து சாமி போகிற வழியில் தான் நின்றுட்டுருந்தோம். ஸோ நாங்கள் நின்ன இடம் மட்டும் கொஞ்சம் சரியில்லை. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய குழி இருந்தது கைஸ். அவங்க பின்னாடி தள்ளுறாங்க எங்களால் முடியல, மெயின்டைன் பண்ண முடியல. பேரிகேடோடு முன்னாடி விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் நெஞ்சுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தா அங்கே அந்த இதுவும் கலைக்கிறவங்க, அந்த நெருப்பு கலைக்கிற அங்கிள் வந்து ஒருத்தர் வந்து வாட்டமாக பிடிச்சிட்டாரு. ஸோ அந்த கட்டையை வச்சு பேரிகேடை வந்து அழுத்தி பிடிச்சிட்டாரு. அதனால் நாங்கள் வந்து மண்டை உடையாமல் எதுவும் ஆகாமல் வந்துட்டோம். ஏன்னா வந்து ரொம்ப பயமாக இருந்தது. அவங்க தள்ள ஏன்னா சாமி போகிறதுக்கு கண்டிப்பாக வழி வேணும். பட் பார்க்குறதுக்கு இந்த வழியை விட்டால் எங்களுக்கு வேறு வழி கிடைக்காது. உங்களுக்கு தான் வந்து ஏற்ற மாதிரி வீடியோ எடுத்து கொடுக்க முடியாது. பார்த்தீங்களா, அந்த குழியை காமிச்சிருப்பேன். ஸோ மேலெலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமியும் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் வந்து எல்லாருமே வந்து ஓரம் போங்கன்ட்டு போலீஸ்லாம் வந்து இந்த வாட்டி நிறைய பேர் இருந்தாங்க. போன வாட்டி எனக்கு அதிகமாக எதுவும் தெரியல. இந்த வாட்டி எல்லாரையுமே பார்த்திங்கன்னா ஓரம் போங்கன்னு எங்களை தள்ளி ஒரு வழி ஆக்கிட்டாங்க. நல்ல வேலை சாமி வெளியில் வந்தோடனே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். ஏன்னா இந்த வாட்டி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அலங்காரம் அம்பாள் அழகாக இருந்தாங்க. அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்ததுனால அது பாருங்கள், நான் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ரொம்பவே நல்லா இருந்தது கைஸ். இட் வாஸ் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வாங்க. வந்தீங்கன்னா என்னை மீட் பண்ணுங்கள், நானும் வருவேன். தயவு செஞ்சு வாங்க. வந்து ஒரு வாட்டியாச்சும் இந்த கோவிலில் வந்து சாமியாச்சும் கும்பிட்டுட்டு போங்க. இந்த வருஷ திருவிழாக்கும் நெக்ஸ்ட் இயர் திருவிழாவுக்கு கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. இது வந்து 10 நாள் திருவிழா. பட் லாஸ்ட் 3 days பார்த்திங்கன்னா it will be good. You will get a good experience. ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க போயிட்டு ரிட்டன் சாமி வந்தோடனே பார்த்திங்கன்னா வந்து நெருப்பு வந்து ஏன்னா சாக்கோல் போட்டாங்க மேலே. போன வாட்டி போடலை, இந்த வாட்டி எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. ஸோ சாக்கோல் போட்டோன்னே பார்த்திங்கன்னா நெருப்புலாம் கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் வந்து அவங்க அந்த பனை ஓலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதான் வந்து கொஞ்சம் எரியறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ சாமி போயிட்டு ரிட்டர்ன் வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த குரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த நெருப்பை அந்த கங்கு அந்த சாக்கோலில் வந்து சுட எடுத்துகிட்டு போய் அம்மன் மடியில் கட்டுவாங்க. ஸோ சாமி வந்து பின்னாடி ரிட்டர்ன் வந்து அந்த நெருப்பு பிழம்பை பார்த்தா மாதிரி நிற்பாங்க. ஸோ நின்னோடனே பார்த்திங்கன்னா வந்து இந்த குரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இப்போது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த சாமிங்களுக்கெலாம் வந்து ஒருத்தர் வந்து மூர்த்த சாமியாக இருப்பார்ல, ரொம்ப ஏஜ் ஆகி சாமி வந்து அவங்க மேலே வந்து ஒரு அருள் சொல்கிறவங்க இருப்பாங்களே, அவங்க வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து தீமிதியை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ சாமி வந்து நின்னோடனே பார்த்திங்கன்னா இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. கையில் தான் அள்ளி வைப்பாங்களாம். எனக்கு வந்து அது ரொம்ப இதுவாக இருந்தது. நான் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். ஐ வாண்ட் டு ஈகர் டு see that but I missed it. பட் அவங்க எடுத்ததை நான் பார்க்கல. பட் அவங்க எடுத்துகிட்டு ஓடும்போது நான் கரெக்டாக பார்த்ததுனால அவங்க ஓடுறத மட்டும் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்க இது மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நிஜமாலே அவங்க வந்து கையில் தான் எடுப்பாங்கன்றது எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது. அதனாலேயே நான் வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு
எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க, அதனால் அட்டாச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூர்த்த சாமி வந்து நின்றுட்டுருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து இது பண்ணுற நேரம் இதோ பாருங்கள் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. அவங்களுக்கு வந்து சாமி வந்துடுச்சு. ஸோ அவங்க வந்து வேகமாக ஓடிட்டாங்க. அவங்க போனோடனே பார்த்திங்கன்னா சாமி வந்து அந்த இதுவை பார்த்தா மாதிரி அக்னிகுண்டத்தை பார்த்தா மாதிரி நின்றுட்டாங்க. நின்னதுனால பார்த்திங்கன்னா வந்து அந்த சாமி வந்து யார் ஃபஸ்ட்டு மிதிக்கணுமோ அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் நின்றுட்டாங்க. அவங்களாவே இல்லை, தே கான்ட் பி கண்ட்ரோல் பை எனி ஒன். ரொம்ப ஒரு ஈகராக இருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு மிதிக்கணும்னு சொல்லிட்டு மிதித்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைபாக இருந்தது. நல்லா எல்லாருமே வந்து ஒரு கோஷம் எழுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ சாமி வந்து நல்லபடியாக மெரிச்சிட்டாங்க. உடனே வந்து ஃபயர் இன்ஜின்லாம் சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து சப்போஸ் தேர் எனி ஆக்சிடெண்ட் டு பி ஹெல்ட், அப்போ அவங்க தான் வந்து காப்பாற்றணும். பட் நல்ல வேளை அம்பாள் அருளால் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்கலை. இட் வாஸ் குட். நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தோம். பார்த்திங்கன்னா இப்போ அவங்க போகும்போதே உங்களுக்கு தெரியும், நெருப்பு வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது. அவங்க போனது தான் அடுத்த செகண்டே எல்லாருமே வந்து ஓடிட்டாங்க. அடுத்தது நிறைய பேரில் வந்து ஒன் பை ஒன் எல்லாருமே வந்து விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் சாமிக்கிட்ட அந்த மாலையெல்லாம் கேட்டோம், கொடுத்துட்டு எப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். டாட்டா பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.